வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல முன்னிலைவழி இணைப்பினில் இணைந்திட்ட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மனவளக் கலையெனும் மாபெரும் சொத்தை மனவளம் சிறக்க மாண்புடன் அளித்த சரித்திரம் படைத்த சாதனை குருவே, பரிசாய் வந்தீர். வந்த இந்நாள் எமக்கெல்லாம் பொன்னாள், என்றும் எமக்கெல்லாம் பொன்னாள். குருபிரானது இனிய பிறந்த தினமாகிய இன்றைய நாளில் எமக்கெல்லாம் மகான்களும் மகரிஷியும் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனையை வழங்கிட இருக்கின்றார் எங்கள் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை நாம் அறிமுகத்தோடு அழைத்திடுவோம். முனைவர் மாணிக்கவாசகம் ஐயாவுக்கே ஓர் அறிமுகமா உங்களது மனது எழுகிறது வினா. இருந்த போதிலும் ஓர் அறிமுகம். உலக சமுதாய சேவாசங்கத்தில் தன்னை இணைத்து ஒரு பேராசிரியராக உயர்ந்து யோகாவில் MA முடித்து முனைவராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் உண்மையூர் தவமைய பொறுப்பாளரும் மோகனூர் அறக்கட்டளை அரங்காவலரும் அறிவியல் அரங்கம் என்ற ஒரு ஆராய்ச்சி அறிவாலயத்தின் தலைவரும் சிறந்த ஓர் சிந்தனையாளரும் ஆவார். ஆழியா உட்பட இந்தியாவுடைய பல இடங்களிலும் வகுப்புகள் எழுப்புவதிலும் சிந்தனைகளை வழங்குவதிலும் நேரம் காலம் பார்க்காது ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஐயா அவர்கள் கிழமையின் 4 நாட்களில் எம்மையும் மறப்பதில்லை. பேராசிரியர்களை ஒழுங்குபடுத்தி எமக்கு வழங்குவதோடு தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்கிக் கொண்டு வருகின்றார். இவ்வாறு சிறப்பான தொண்டினை பல கோணங்களில் இருந்து வழங்கிக் கொண்டு வரும் ஒரு மனித நேயம் மிக்க பெரியவரே எங்கள் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை குருபுரான் ஜனன தினமாகிய இன்றைய நாளில் மகான்களும் மகரிஷியும் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா உங்களது எக்கோ எடுக்குமா? நீங்க மைக்க 2 மைக் பக்கத்துல ஏதோ வச்சிருக்கீங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். எக்கோ வருதுமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த மிக அற்புதமான நன்னாளில் நமது அருட்தந்தையின் 114வது ஜெயந்தி விழாவில் அவரை பற்றிய சிந்திப்பதற்கு, மகான்களை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு தலைப்பு கொடுத்து அழைத்த இலங்கை யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இதை வழி நடத்தி கொண்டு இருக்கும் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், யாழ் மண்டலத்தின் தலைவர், செயலாளர், பொருளிட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம். மேலும் இந்த சிந்தனைக்காக WCSC தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களுக்கும், நமது ஆழியார் அறிவு திருக்கோயிலின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அரங்காவலர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது மகான்களும் மகரிஷியும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 மகான்கள் நமக்கு ஒரு எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கே நேரம் இருக்காது. இயேசு பிரான், நபிகள் நாயகம், வேதாத்திரி மகரிஷி. இது இயேசு பிரானுக்கே கிட்டத்தட்ட 2 ஜூம் வரையிலும் நம்ம அவ்வளவு பக்கம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வேகமா முடிச்சுக்கலாம். நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா 11 மதங்கள் தோன்றி இருக்கின்றன. இது நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கு இது என்ன முக்கியம்னா, எல்லா மகான்களும் என்ன சொல்றாங்க, அடிப்படை தத்துவம் என்னெல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஆனா அந்த காலத்துல அங்க இருக்கிற மக்களுக்கு ஏற்ப கொஞ்சம் வழிமுறைகளை மாத்திருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. மொத்தத்துல 11 மதங்கள். அதுல 4 மதம் நம்ம இந்தியாவில இருந்து தான் புறப்பட்டதுங்க. இதுல முக்கியமானது கிறித்துவம். எல்லா மதங்களும் அறிவு, அன்பு, பொறுமை, நேர்மை, தியாகம், தொண்டு இத பத்தி தான் மக்களுக்கு போதனை செய்து இருக்குதுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதகுலம் உய்ய வேண்டும் என்பதற்காக தமது இன்னுயிரையும் ஈந்து ஒரு மகான் பெருமை பெற்றார் அப்படின்னா, அவர் செய்த போதனை புனித பைபிள் நூலில் கம்ப்ளீட்டா அடங்கி இருக்குதுங்க. அந்த நூலை உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். இயேசுநாதரின் போதனைகளை பரப்பும் பணியில் எண்ணற்ற ஆண்களும் பெண்களும் இப்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வித்துறை, மருத்துவத்துறை போன்ற பணிகளில் தாய் நாட்டை விட்டு, உற்றார் உறவினர் விட்டு, தாய் தந்தையரை விட்டு அயல்நாடுகளுக்கு சென்று தியாக வாழ்க்கை வாழ்கிறார்கள். இப்படி தொண்டும் தியாகமும் செய்த வாழ்க்கை நடத்தும் கிறித்துவ குருமார்களையும் கன்னி துறவிகளையும் உலகில் எல்லா நாடுகளிலும் நாம் பார்க்கலாம். பணி செய்யவும் தியாகம் புரியவும் மனிதன் பழகி கொண்டால் அதனால் உலகில் சண்டை சச்சரவுகள், போர், மனக்கலக்கம் இல்லாமல் போகும். மனிதனிடையே அன்பை வளர்த்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டை அது உண்டாக்கும். என் நாடு, என் மொழி, என் இனம், என் நிறம் என்ற வேற்றுமை உணர்வுகள் கம்ப்ளீட்டா அடியோடு அதெல்லாம் மறைஞ்சு போயிருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உள் ஒளி உண்டாகும். இப்ப பாருங்க, யூத சமயம், கிறிஸ்துவ சமயம், இஸ்லாம் சமயம் இந்த 3 சமயங்களும் அரேபியாவிலும் பாலஸ்தீனத்திலும் தோன்றி மற்ற நாடுகளுக்கு பரவியதுங்க. இந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் யூதர் என அழைக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில், அதாவது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலஸ்தீனத்தை 3 பிரிவுகளாக பிரித்து ரோமர்கள் ஆண்டு வந்தார்கள். வடக்கு பகுதி கலிலேயா, தெற்கு பகுதி ஈதேயா, நடுப்பகுதி சமாரியா என்றும் அழைத்தாங்க. ரோம பேரரசை அகஸ்டஸ் சீசர் என்னும் சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். பாலஸ்தீன நாட்டை தம் சிற்றர்கள் மூலம் அடக்கி ஆண்டு அதிகாரத்தை செலுத்தி வந்தார். அன்னினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த யூத மக்கள் அல்லும் பகலும் அஞ்சி அஞ்சி வாழ்ந்தார்கள். ஆக்கமும் ஊக்கமும் இழந்து ஒரு கொத்தடிமை போல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவன் ஒருவனை தவிர்த்து நம்மை காப்பாற்ற யாராலும் இயலாதுங்கிற அவல நிலையிலிருந்து எப்படி அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு டெய்லி பொழுத கழிச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன நாட்டின் வடக்கு பகுதியில் கலீலியா நாடு என்ற பெயர், இங்கு நாசரத் என்ற ஒரு சிற்றூர் உண்டு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சுமார் 55 வயதை கடந்த ஏழை தச்சர்னா உங்களுக்கு தெரியும், இந்த மர வேலைப்பாடு செய்கிறவர். சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து அவர் தன்னந்தனியாக இருந்து வாழ்க்கையை நடத்திட்டு வர்றார். இவர் மிகவும் நல்லவர், நாணயமானவர், ஆண்டவனுக்கு அஞ்சி நடப்பவர். அவர் பெயர் ஜோசப். இவர் கடைக்கு தெருவின் எல்லையில் ஒரு குடும்பம் வசித்தது. இவர் எங்க கடை வச்சிருக்கிறாரோ அது எல்லையில ஒரு குடும்பம். இவர்கள் தெற்கு ஈதேயா நாட்டின் தலைநகரான ஜெருசலேமிலிருந்து வடக்கே இருக்கும் நாசரத்துக்கு வந்து குடியேறியவர்கள். அந்த குடும்பத்தில் 15 வயதில் ஒரு பெண், நற்பண்புகள் மிக்கவர், கள்ளம் கபடமில்லாத களங்கமற்ற உள்ளம், தெய்வீக ஒளி வீசும் திருவதனம். பெயர் மேரி. மேரியின் தாயின் பெயர் அண்ணா, தந்தையின் பெயர் ஜோக்கியம். நெடுங்காலம் தவம் இருந்து தங்களுக்கு கிடைத்த குழந்தை யாதலில் பெற்றோர் அருமையோடும் பெருமையோடும் பேணி வளர்த்தார்கள் அந்த அம்மாவை. இப்படி ஒழுங்கா இருந்தாவே மகரிஷி சொல்றாரு கருவிலே திரு. இதான் மகாபாரத்தில் குந்தி தேவி சூரியனை இணைந்து மந்திரம் ஜபிச்சதுனால வந்தது கர்ணன். இதெல்லாம் இந்த கருவிலே திரு உண்மையாங்கிறாங்க. இதுக்கெல்லாம் புராண கதைகள்ல ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஜோசப் அவர்கள் மேரியின் பெற்றோர்களிடத்தில் தன் விருப்பமான மேரியை திருமணம் செய்து கொள்வதாக கூறினாருங்க. இந்த தச்சர் நான் மேரியை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க. மேரியின் பெற்றோர்களும் இதற்கு ஓகே சம்மதம் கொடுத்துட்டாங்க. திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. யூதர்கள் வழக்கப்படி எப்ப நிச்சயம் பண்றாங்களோ ஒரு 8-10 மாசம் கழிச்சுதான் அவங்க திருமணமே செய்வாங்க. திருமணம் செய்த சில காலம் பின் ஒரு நாள் இரவு வழக்கப்படி மங்களான வெளிச்சத்திற்கு ஒரு அறையில் மேரி மண்டியிட்டு இறைவனை வழிபடும் பொழுது அந்த அறை முழுவதும் தெய்வீக ஒளி வெள்ளத்தால் பிரகாசித்தது. அங்கு வானதூதர், அவர் பெயர் கபிரியல், அருள் வெள்ளத்தில் திளைக்கும் அம்மையே நீர் வாழ்க என்று வாழ்த்தியதுடன் மேரி முதலில் பயத்தில் நடுங்கி போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் இது மாதிரி இந்த பேய் பிரசாதெல்லாம் வர்றது அப்படின்னு நினைச்சிட்டாங்க.
வானதூதர் தங்கள் அஞ்ச வேண்டாம். இறைவன் தங்களுடைய திருவயிற்றில் கருவாகி உருவாகி குழந்தையா அவதரிக்கப் போகிறார். அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். மேன்மையுடன் விளங்கப் போகும் இவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு என்பதே இராது. என்றைக்கும் அது நிலைத்திருக்கும் என்று கூறி வானதூதர்கள் கபிரியேல் மறைஞ்சிட்டாருங்க. மேரி பயபக்தியுடன் அவரை நோக்கி, ஐயா, இது எவ்வாறு சாத்தியமாகும் அப்படின்னு திருப்பி வினா எழுப்பும்போது, நானே கன்னிப்பெண், திருமணம் ஆகவில்லை என்று அதற்கு வானதூதர் சொல்றாரு, அம்மையே, இறைவன் திருவுள்ளம் நினைத்தால் ஆகாதது எதுவும் இல்லை. பரிசுத்த ஆவியின் மூலம் இறைவன் உம்மிடத்தை கருவை உண்டு பண்ணுவார் என்று அந்த கணமே வானதூதர் கபிரியேல் மறைஞ்சிட்டாருங்க. இந்த விவரத்தை மேரியின் பெற்றோர்கள் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு ஜோசப்பை சந்தித்து தான் பரிசுத்த ஆவி மூலம் கருவுற்று இருப்பதை தெரிவிச்சாங்க. இதனால் ஜோசப்பின் மனம் கவலையில் ஆழ்ந்து குழப்பமும் சேர்ந்து கொண்டுச்சுங்க. அன்று இரவு ஜோசப்பின் கனவில் வானதூதர் தோன்றி, நீர் கலக்கமடைய வேண்டாம், மேரி கூறியது அனைத்தும் உண்மையே, ஆண்டவன் அருளால் இது நடந்தது என்று கூறி இந்த குழந்தைக்கு இயேசு என பெயர் சூட்டுங்கள் அப்படின்னு மறைஞ்சிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் இசையா கூறியிருக்கும் வேத வசனம் ஒன்று ஜோசப்பின் நினைவுக்கு வந்தது. இந்த ஜோசப் இதெல்லாம் உண்மையா பொய்யா என்னால் நம்ப முடியலைங்கும் போது அவரு படிச்ச புக்ல இந்த மாதிரி நடந்திருக்குது. தாம் பிறக்க இருப்பதை ஒரு அடையாளம் மூலம் ஆண்டவன் உங்களுக்கு அறிவிப்பார். கன்னி பெண் ஒருத்தி இறைவனை தன் குழந்தையாக பெறுவார். இந்த வசனம் நினைவுக்கு வந்ததும் ஜோசப் சிறிது ஆறுதல் அடைஞ்சார். பின் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. தங்கள் இருவர்பாலும் ஒரு பெரும் பொறுப்பை ஆண்டவன் அருள் சுரந்து ஒப்படைத்து இருப்பதால் எப்பொழுதும் புனித எண்ணத்திலே தோய்ந்து தோய்ந்து இருவரும் புனித வாழ்க்கை நடத்தினாங்க. எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் அவர்களிடம் புனிதத்தன்மையே மேலோங்கி இருந்தது. சிற்றின்பத்தில் அவர்கள் நாட்டம் இல்லாமல் இறைவன் என்ற எண்ணமே மேலோங்கி நின்றுதுங்க. மற்ற மாதர்களைப் போலவே மேரியும் குடும்ப காரியங்களையும் கவனித்து வந்தாங்க. இது சமயம். பாலஸ்தீன நாட்டை ரோமர்களின் சீசர் என்று ரோமானிய சக்கரவர்த்தி அடக்கிய அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும், குடிமக்கள் வரி கொடுக்காமல் அரசை ஏமாற்றி வந்ததை தெரிந்து கொண்டு அவர்கள் மதிப்பு கணக்கெடுக்க உத்தரவிட்டார். பாருங்க, அப்பயே அந்த இதெல்லாம் வந்துருச்சுங்க. இந்த அறிவிப்பால் நாசரத்தில் வாழ்ந்த மக்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய நிலையில் ஜோசப் அன்று மேரி கலக்கம் அடைந்தார்கள். நாசரத்திலிருந்து இவர்கள் முன்னோரின் சொந்த ஊர் பெத்தலகேம் என்பது சுமார் 80 மைல் தொலைவு, அல்லது 4 அல்லது 5 நாட்கள் பிரயாணம் செய்யணும், நடந்துதான் போகணும். இந்த நிலையில் மேரி பூரண கருவதியாய் இருக்கிறாள். பிரசவம் எந்த நேரத்திலும் ஏற்படலாம். இந்த நேரத்தில் இருவரும் இறைவனே நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும் என்று மன ஆறுதல் அடைந்து மறுதினம் காலையில் அவர்கள் நசரேத்திலிருந்து தெற்கில் இருக்கும் பெத்தலகேமுக்கு புறப்பட்டார்கள். மேரி கழுதை மீது அமர்ந்து பிரயாணம் செய்தால் கழுதையின் தும்பை கையில் பிடித்துக் கொண்டு ஜோசப் பக்கத்தில் நடந்து சென்றார். தாவீது குலத்தில் பிறந்த மற்றவர்களும் தங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊரை விட்டு பெத்தலகேமை நோக்கி புறப்பட்டார்கள். 3 நாட்கள் கடந்து பெத்தலகேமை அடைந்தார்கள். அவ்வூர் சிறு கிராமம். அங்கே சத்திரங்கள், சாவடிகள் கிடையாது. பல பேர்கள் தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் பெரிதும் அவதிப்பட்டார்கள். ஜோசப் மேரி வீடுகள் கிடைக்கவில்லை. பின் ஒரு குகை தொழுவம் என்று காலியாய் இருந்தது. அதற்குள் தங்கும் சமயத்தில் யாருடைய உதவி என்று தெய்வீக கலை கொட்டும் ஆண் குழந்தை ஒன்று மேரி பெற்றாள். இப்ப பாருங்க, நம்மளாம் ஆஸ்பத்திரி, ஏ கிளாஸ், ஏசி ரூம்னு சொல்றோம். இயேசு பிரான் ஒரு பெரிய ஞானி எங்க பிறந்தாரு பாருங்க. ஒரு தங்கும் கொட்டகையில போய், தொழுவத்துல போய் பிறந்திருக்காங்க. இந்த குழந்தையாக இயேசு பிறந்த தேதி, கிழமை திட்டமாக தெரியவில்லை. இப்போது நடக்கும் கிறிஸ்து சகாப்த ஆண்டு 4 ஆண்டுகள் கூட்டினால் இயேசுநாதர் பிறந்த ஆண்டு தெரிய வரும் என்று காஸ்பெல்லில் நற்செய்தி நூல்களில் இருக்கிறது. தெய்வீக குழந்தை பிறப்பதற்கு பெரிய அரண்மனை தேவையில்லை, செவிலியர்கள் தேவையில்லை, பெருத்த ஆரவாரம் ஆடம்பர தேவையில்லை என்று மாபெரும் ஒரு ஞான குழந்தை இயேசு கிறிஸ்து பிறப்பால் இருந்து தெரிந்து கொள்கிறோம். ஈதோ குடும்பங்களில் ஆண் குழந்தை பிறந்தால் பிறந்த 8வது நாள் என்று அந்த குழந்தைக்கு விருத்த தேசனம் செய்வாருங்க. அங்கெல்லாம் அது ஒரு பழக்கம். பிறகு அப்படி பெயர் வைப்பாங்க. இந்த சடங்கு முடிந்தது, இயேசு என்று பெயர் வைத்தார்கள். இயேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களை பாவக்கட்டுகளிலிருந்து மீட்பவர் அப்படின்னு தான் ஆக்சுவல் மீனிங். இவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு 7-8 மாதங்கள் ஆன பின் அவருடன் 6 சீடர்கள் தங்களை விட்டு இவருடன் பின்தொடர்ந்தனர். இப்ப 30 வருஷம் சைலண்டா இருந்த இயேசு பிரான் 30வது வயதுக்கு மேலதான் அவரு தன்னுடைய அந்த நான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு. அது வரையும் மிக மிக சைலண்டாவே 30 ஆண்டுகள் ஓட்டிட்டார்.
சைமன், பீட்டர், ஆண்ட்ரூ, பிலிப்பு, நந்தானியல், ஜான், ஜேம்ஸ் ஆகியோர் அடுத்தடுத்து என்பார்கள். இவர் சீடர்கள் அப்படியே அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டார். இவர் கப்பர்நகூர் வரி வசூல் செய்யும் காரியத்தை கவனித்ததால் மக்களுக்கு இவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது. இயேசுவின் அன்பு கனிந்த இந்த வார்த்தை தன் வரி வசூலிப்பதை அப்படியே விட்டுவிட்டு இயேசுபுராடன் சென்றார். லேவியின் மற்றொரு பெயர் மத்தேயு அப்படிம்பாங்க. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இருக்கும் முதல் சுவிசேஷத்தை எழுதியவர் இவர் தான், இந்த மத்தேயு தான். இந்த புதிய சீடர் தான் சீடனாக ஆன சமயத்தில் இயேசுநாதருக்கும் மற்றும் சீடர்களுக்கும் விருந்து வைத்து கௌரவித்தார். வரி வசூல் செய்பவரை யூத மறை வல்லுநர்களுக்கு பிடிக்கவில்லை. பாவிகளுடன் இயேசுநாதர் கலந்து பழகுகிறார், சட்டபூர்வமான ஆதாரங்களை எல்லாம் இயேசு தகர்த்து எறிகிறார் என்று கூச்சல் போட்டார்கள். இவரை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம ஞான உபதேசம் சொல்லி கூச்சல் போட்டது இயேசு கலங்காம வச்சிருந்தார். மொத்த 2 அம்சத்தை அவர் சொன்னார். அந்தந்த மதத்தினர் நம்புகின்ற கோட்பாடுகள், அந்தந்த மதத்தினர் கடைபிடிக்கின்ற ஆசாரங்கள். ஒரு சாரார் மதத்திற்கு உயிர் நாடி என்பது கோட்பாடு கடைபிடிப்பாங்க, மற்றொரு சாரார் ஆசாரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இயேசுநாதர் காலத்தில் பரிசேயர் என்ற பிரிவினர் யூத மக்கள் ஆசாரத்துக்கே முக்கியம் கொடுப்பார்கள். அதில் ஒன்றுதான் சனிக்கிழமை என்று ஓய்வாக இருக்க வேண்டும் என்பது. இயேசுநாதரையும் ஆசார குறைவானவர் என்று பரிசேயர்கள் கண்டித்திருக்கிறார்கள். பாத்துங்க, இயேசுநாதரையும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சனிக்கிழமை என்று வழக்கப்படி இயேசுநாதர் ஜெபக்கூட்டத்தில் போதனை செய்தார். அந்த சமயம் கையை இருந்து, அதாவது சுருங்கிய கையோட ஒருத்தருக்கு வந்தோடனே இந்த கையை சரி பண்ணி தன்னுடைய திறமையினால அதை வெளிப்படுத்தினார். அவர் மனநோயாளி நிலைமையை இயேசுநாதர் நன்றாக புரிந்து கொண்டு அதை சரி பண்ணி விட்டுருக்காருங்க. இவர் இதை செய்த, இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி செஞ்சாங்கன்னா வித்தை செய்யறாங்கன்னு சொல்லி எல்லாம் கும்பல் கூடிடும். ஆக்சுவலா நல்லதை சொன்னா ஒரு பயலும் வரமாட்டாங்க. இது மாதிரி ஏதாவது இப்படி ஒரு வித்தை காமிச்சா அவங்களுக்கு பின்னால அவ்வளவு ஓடுவாங்க. இப்ப இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் இவர் எங்க நம்ம இயேசுபிரான் நமக்கெல்லாம் சட்டத்திட்டங்களா அங்க இருக்கிற ஒவ்வொரு அரசாட்சியாளர்களும் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சாங்க. உடல் நலத்தோடு இருப்பவருக்கு மருத்துவம் செய்ய தேவையில்லை, நோயுற்று நலிந்து இருப்பவருக்கு தான் மருத்துவ உதவி தேவைப்படும். பாவிகளுக்கு போதனை செய்யும் பொருட்டே தான் நான் வந்துள்ளேன் என்றார். பசியோடு இருப்பவனுக்கு உணவை தேவைப்படுவது போல் பாவிகளுக்கு போதனை தேவைப்படுகிறது. அவர்களை திருத்தும் தொண்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிங்க. ஒரு மலைக்கு சென்று மலை பிரார்த்தனைன்னு ஒண்ணு செஞ்சாருங்க. நல்ல 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அப்போஸ்தலர்கள்னு அவங்களுக்கு பேரு. இவர்கள் எல்லோரும் இயேசுநாதரை தங்கள் குருநாதராக நினைத்து இவரின் போதனைகளை பரப்புவதை தங்கள் உயிரை கூட கொடுத்தாங்க. பாருங்க, இந்த கிறிஸ்துவ சமயத்தின் சாரம் அந்த மலை உபதேசம் தான் மிக மிக முக்கியமானது ஒன்று. அதை இன்று வரையிலும் அந்த கிறிஸ்துவ இதை சாதனையா எடுத்து வச்சிருக்கிறாங்க. மூத்த பேரர் தமது தகுதி காலத்தில் 3 மாதம் ஒரு சனி என்று வகுப்பு எடுப்பார்கள். மீண்டும் 1 மாதங்கள் சிந்திக்க இப்ப நம்ம மகான்னு இப்படி பாத்தீங்கன்னா சிந்திக்க செயல் செய்யறதுக்கு நம்ம மகரிஷியும் இப்படி செஞ்சிருக்கிறாருங்க. அந்த மாதிரி அப்பயே அவரு செலக்ஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சுட்டார். என்னன்னா, நம்ம மகரிஷி என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் உணர்ந்து ஓதியதை நீங்கள் ஓதிக்கொண்டே உணர்வீர்கள், இதை இப்ப இருந்தே ஆரம்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, மாசத்துல முதல் சனி ஞாயிறு வச்சு சும்மா தத்துவம் விளக்கம் கொடுத்து நம்ம தயார் பண்ணி, இப்ப அவங்கதான் முதுநிலை பேராசிரியரா நம்ம WCSல இருக்கிறாங்க. அப்பயே இயேசுபிரான் 12 பேரை கூட வச்சுட்டு அவங்கள ஒரு முதுநிலை பேராசிரியரா ஆக்கியிருக்கிறார். இந்த உள்ளுணர்வை கொண்டு நோக்கினால் மனிதன் வாழ்க்கை மண்ணுலகத்தோடு முடிவதில்லை, விண்ணுலக வாழ்க்கை என்பதும் அவனுக்கு வேண்டும். அதற்கு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை போதனை செய்வதுதான் மலை சொற்பொழிவு. பணம், பதவி, புகழ், சுகம் இந்த 4ம் விண்ணுலகை அடைய மனிதனுக்கு உதவி புரியாது. விண்ணுலக வாழ்க்கை விரும்பும் மனிதன் அன்பும் கருணையுமாக இருக்க வேண்டும். அருள், அடக்கம், பொறுமை இருக்க வேண்டும். நீதியிலும் நேர்மையிலையும் இருக்க வேண்டும். தியாக மனப்பான்மை முழுவதுமாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் எளிமை உடையோர் பேறு பெற்றோர், அவர்களுக்கு விண்ணரசு கிட்டும். மலை உபதேசம். பணி உடையோர்களாக இருக்க வேண்டும். பிறர் நம்மை துன்புறுத்தினால் துவண்டு விடக்கூடாது. நீதி மீது நம்பிக்கை வேண்டும். இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனதில் தூய எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும்.
சமாதானத்திற்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீதியின் முன் தண்டனை கிடைத்தால் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு பிரான் மக்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமானது ஒரு இதுங்க. இதை நம்ம மகரிஷி எப்படி கொடுத்தாருன்னு சொல்ல சொல்ல நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது இஸ்லாம். ஆசியாவின் தென்மேற்கு அமைந்துள்ள பாலைவன பகுதி அரேபியா நபிகள் பிறப்பதற்கு முன்பு அரேபியா அனேமியா அஞ்ஞானத்துறையில் ஆழ்ந்து இருந்ததுங்க. மக்கள் மாக்களாக வாழ்ந்து வந்தனர். பெண்கள் இழிவாக கருதப்பட்டனர். பெண் குழந்தை பிறப்பதே பாவம்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் மூட நம்பிக்கை மிகுது இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் மனித இலையில் ஒரு புனித விளக்கு முகமது சல் கிபி 570ஆம் ஆண்டு அப்துல்லா அமினா தம்பதியர்கள் மகனாக பிறந்திருக்கிறார். பிறக்கும் முன்பே தந்தையும் பிறந்த 6 ஆண்டில் தாயையும் இழந்தார். நபிகள் தந்தை வழி பாட்டனார் அப்துல் முதலிப் மடியில் தவழ்ந்து வளர்ந்தார். 10 வயதில் தனது பெரிய தந்தை வணிக குழுவில் ஈடுபட்டு சிரியா சென்றார். 25ஆம் வயதில் நேர்மை, வாய்மை, ஒழுக்க மாண்புகள் மக்காவில் பிரபலமானார். முகமது என்றால் புகழ்படுபவர் என பொருள். நம்பிக்கைக்கு உரியவர் அல் அமீன், வாய்மையாளர் அசாதிக் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். மக்காவில் கதீஜா என்ற மிக பெரும் பணக்கார ஒரு பெண் இருந்தார். இவர் ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விதவையானவர். இவரிடம் பெரும் செல்வம் குவிந்திருந்தது. இதை நிர்வகிக்கும் திறமைசாலிகள் யாரும் சரியான ஆளு கிடைக்கலன்னு அவதிப்பட்டாங்க. அப்ப அன்னலாருக்கு வியாபாரம் செய்ய கதீஜா பணம் கொடுத்தார். தனது வணிக பிரதிநிதியாக அன்னலாரை நியமித்தார். அவரும் சிரியா சென்று வணிகம் செய்து கணிசமான லாபமும் ஈட்டினார். ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு சரியா கச்சிதமா கணக்காட்டினார். அன்னலாரின் நல்லொழுக்கமும் வணிக நெருமையும் நற்குணங்களையும் கதீஜா நாயகியை பெரிதும் ஈர்த்தன. அன்னலாரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் கதீஜா. நபிகளும் தனது பெரிய தந்தை இசையோடு திருமணம் செய்து கொண்டார்கள். அப்போது நபிகளின் வயதும் 25 வயது, கதீஜாவின் வயது 40. இந்த திருமணத்தின் போது நபிகளுக்கு ஜயித் என்ற ஓர் அடிமை சிறுவனாக பரிசாக பாருங்க, அப்பயே இந்த அடிமை தொழில் வச்சிருக்கீங்களா பரிசு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். கதீஜா ஒரு அடிமை சிறுவனை நீங்க கையில வச்சுக்க, இந்த சிறுவன் எதை சொன்னாலும் எல்லா வேலையும் செய்வாங்கன்னு. ஆனால் நபிகளின் அன்பில் ஆட்கொண்ட சிறுவன் அன்னலாரிடமே மகனைப் போலவே உடனிருந்தார். அந்த சிறுவனின் தந்தை தன் மகனை அழைத்து செல்ல வந்த போது நபிகளால் தன் சொந்த மகனைப் போல் வளர்ப்பதால் சிறுவன் தன் தந்தையின் செல்ல மறுத்து விட்டார். இங்கே நபிகள் நாயகத்தோட நான் இருந்திருக்கிறேன். மக்காவில் குருசி குலம் மிகவும் உயர்ந்த குலம். இவர்கள் வேறு குலத்தினருக்கு பெண் கொடுப்பதே அரிது. இந்த சூழ்நிலையில் குருசி குலத்தைச் சேர்ந்த நபிகளாரின் தமது அத்தை மகளும் அழகிய பெண்ணாகிய ஜைனப் என்பவரை நபிகளார்கள் தான் தந்தையாக இருந்த அந்த அடிமை மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த செயலை கண்டு மக்கா நகரமே வியந்ததுங்க. அவருடைய களத்தில் அரேபியா முழுவதும் மூட நம்பிக்கைகள் நபிகளார் மனதை துன்பத்தில் ஆழ்த்தியது. அரேபியர்களும் இருந்த தேவையற்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், விழாக்கள், விக்கிரக வழிபாடு எல்லாவற்றையும் பார்த்து வேதனை அடைந்தாங்க. மதங்கள் இருக்க வேண்டியவைதான், ஆனால் மக்களுக்கு நல்லொழுக்கத்தையும் மதங்கள் போதிக்கவில்லை. அபாவில் மட்டும் 360 விக்கிரகங்கள் இருந்தன. தாய் நாட்டின் அநாகரிகமும் உலகின் கேவல நிலையுமே நபிகள் நாயகத்தின் உள்ளத்தில் உறுதி கொண்டிருந்தது. பெண்கள் தாழ்ந்த நிலையும் பச்சிளம் குழந்தைகளை உயிருடன் புதைத்திடும் பரிதாபமான செயல்களும் அதிக மனவேதனை தந்தது. அப்பயே இதெல்லாம் நடந்திருக்குதுங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாத்துக்கும் மியூட் கொடுங்கம்மா. ஓகே. அவர்கள் ஹீரா குகைக்கு போய் அமர்ந்து விடுவார்கள். கிபி 610ஆம் ஆண்டு அவரது 40வது வயதில் இறை வசனங்கள் அவருக்கு இறங்கி அருளப்பட்டதுன்னு வருதுங்க. அதாவது அந்த உணர்வு பெற்றா எல்லாமே அது நமக்கு கொடுக்கும். இது வேதாத்திரி மகிழ்ச்சிங்க. ஓதுவீராக நபியே, படைத்த உமது இறைவனின் திருப்பெயர் கொண்டு உறைந்த இரத்த கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான் ஓதுவீராக. மேலும் எத்தகைய அருள் கொடையாளன் எனில் அவனே எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தார்.
மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். திருக்குரான் 96-1-5 இருக்குது. திருக்குரான் அருளப்பட்ட ஆண்டுகள் 23. இதில் 13 ஆண்டுகள் எங்க எழுதினார்னா மக்காவில் அருளப்பட்டது. அதனை மக்கி அப்படின்னு கூடுவாங்க. மீதியை மதினா நகர் சுற்றி அருளப்பட்டதனால் அந்த அத்தியாயங்களுக்கு மதினி என்று அழைக்கப்பட்டார்கள். திருக்குரானில் மொத்த அத்தியாயங்கள் 114, மக்கி 86, மதினி 28. இதில் அரபி வழக்கு சொல்லாக 30 பாகங்கள் 6000 வசனங்கள் இருந்தது. அந்த வசனத்துக்கு பேரு ஆயத், அவங்க சொல்றது அத்தியாயம் சூரா, பாகம் ஜூஸ்வு என்றும் கூறப்படும். திருக்குரானில் உள்ள அத்தியாயங்கள் சூறாக்களின் பெயர்கள் அல் பகாத்திகா, அல் பகரா, ஆலு இம்ரான் என்ற முறையில் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்னா, முதலில் வசனங்களை கேட்ட முகமது நபிகள் அச்சத்தினால் நடுங்கி பயந்து போயிட்டாங்க. இந்த இயேசுபிரானிய அந்த அம்மாவுக்கு, மேரி அம்மாவுக்கு எப்படி பயந்தாங்களோ இவரும் அப்படிதான் பயந்து இருக்கிறார். ஏன்னா சும்மா ஒரு ஆவி மாதிரி வந்தோடனே பயத்தில் நடுங்கி போயினார், குழப்பத்துக்கு ஆளானார். ஏதோ தீய ஆவிகளால் நம்ம பீடிக்கப்பட்டு விட்டோமோன்னு ரொம்ப பயந்திருந்தாங்க. அப்ப பாருங்க, முகமதே நீர் இறை தூதர் ஆவீர், நான் வானவர் ஜிப்ரில் ஓதுவீராக என்று அந்த குரல் ஒலித்தது. எனக்கு ஓதத் தெரியாதே என்று நபிகளார் மீண்டும் மீண்டும் அந்த குரலை கேட்டு நீர் ஓதுவீராக கலக்கத்துடன் வீடு திரும்பிய நபிகளார்களே அவரது துணைவியார் கதீஜா, நீங்க ஏன் இதற்கு வெட்டியில கலங்குறீங்க? உங்களுக்கு பக்கபலமா நான் என்றும் இருப்பேன், உங்களுக்கு எந்த தீங்கும் நேராதது, உங்கள் அன்பும் கருணையும் உங்களை ஒருபோதும் கைவிடாது என்று பதிலளித்தார். இப்ப பாருங்க, ஒரு ஞானி உருவாகணும்னா அவங்க துணைவியார் கை உதவி செஞ்சாதான் ஒரு ஞானி உருவாகிறதுக்கு துணைவியார் மிக முக்கியம்னு இதுல வருது. உடனடியாக தமது கணவரை கதீஜா தம் உறவினர்களை வராகா பின் நௌபல் என்ற கிறிஸ்துவ அறிஞரிடம் அழைத்து சென்றார். நடந்தவற்றை எல்லாம் கேட்ட வராகா, முகமதே உமக்கு கட்டளை இது வானவர் ஜிப்ரேலே, மோசேவுக்கு இந்த வானரம் இவரே. முகமதே இனி நீங்கள் முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உண்மையை சொன்னால் மக்கள் உங்களை பொய்யர் என்று தூற்றுவர், உங்களை அவர்கள் துன்புறுத்துவார்கள், ஏன் உங்களை ஊற விட்ட கூட விரட்டி போடுவாங்க, ஜாக்கிரதைன்னு சொல்லி இருக்கிறார் அந்த கிறிஸ்துவ பாதிரியார். இந்த நிகழ்வுக்கு பிறகு நபிகள் இறை தூதர் என்னும் அந்தஸ்தை பெற்றார். முன்பு இருந்த இறை தூதர் போலவே இவருக்கும் இறைவசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டன. கிபி 610 முதல் 632 வரை 23 ஆண்டுகள் தொடர்ந்தன. தொடக்கத்தில் ரகசியமாகவும் பின்னர் வெளிப்படையாகவும் தமது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னோர்களின் தவறான நம்பிக்கைகள் துறக்கும்படியும், ஒரே இறைவனை வகைப்படும்படியும், ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும்படியும், தவறான முறையில் பொருளீட்டுவதை விட்டுவிடும்படியும், மது, சூது, வட்டி ஆகியவற்றை ஒழிக்கும்படியும், பெண்களுக்கு உரிமை வழங்கும்படியும், மனிதன் அடிமைப்படுத்துவதை நிறுத்தும்படியும், ஏழைகளை சுரண்டுவதை விட்டு விரும்பும்படியும், அனாதைகளை நல்ல முறையில் நடத்தும்படியும் போதனை செய்தார்கள். வசதி உள்ளவர்களின் செல்வத்தில் ஏழைகளுக்கு உரிமை உண்டு என்றார். பாத்துங்க, அப்பயே சொல்லிட்டார், சமத்துவம் வேணும்னு சொல்லியிருக்கிறார். பெரும் செல்வாக்குடன் வாழ்ந்து வந்த பக்கத்து தலைவர்களுக்கு இவை யாவும் பேரிடியாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்க, அப்பயே அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. சமூக பொருளாதார நலன்களை வேட்டு வைப்பதாக இது இருந்தது. அபா என்ற ஆலயத்தை நிர்வாகம் செய்வதன் மூலம் கிடைத்துக் கொண்டிருந்த செல்வம் பறிபோய் விடுமோ என எல்லாரும் கலங்கினாருங்க. முகமது அரேபியாவின் தலைமை பீடத்துக்கு வந்து விடுவாரோ என்று அஞ்சினர். ஆகையால் முகமதியும் அவரு தோழர்களையும் மூர்க்கத்தனமாக எதிர்த்தனர். தாங்க இயலாத அளவு சித்திரவதை செய்தாங்க. தமது தோழர்களை அனுபவித்து வரும் கொடுமைகளை கண்ட முகமது நபிகள் தோழர்களை அருகில் இருக்கும் அபிசீனியா, எத்தியோப்பியாவுக்கு செல்லுமாறு இவர் இங்கிருந்து கேட்டுக்கிட்டார். அங்கு ஆட்சி புரிந்த கிறிஸ்துவ மன்னரான நஜாகி நல்லவர், அவர் உங்களுக்கு அபயம் அளிப்பார் என்று நபிகள் கூற தோழர்கள் அனுப்பி வைத்தார். கிறிஸ்துவ மன்னரும் அடைக்கலம் கொடுத்தார். இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னா கிபி 620ஆம் ஆண்டு. அந்த ஆண்டுல முதல் பரப்புரையை தொடங்கி 13 ஆண்டுகளுக்கு பின் ஒரு புதிய வெளிச்சம் தென்பட்டது. மக்காவிலிருந்து 200 மைல் தொலைவில் எத்ரிப் அவருக்கு அழைப்பு வந்தது. அவரது கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதாகவும், அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும், அவரை தங்களது தலைவராக ஏற்றுக்கொள்வதாகவும் எத்ரிப் என்ற மதீனா நகரத்து மக்கள் உறுதியளித்தனர். அதனை ஏற்று கிபி 622ஆம் ஆண்டு தம் தோழர்களுடன் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தார். இந்த நிகழ்வுதான் ஹிஜ்ரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் இருந்துதான் இஸ்லாமிய ஆண்டு கணக்கு தொடங்கியது. முகமது நபிகளின் வளர்ச்சியை பொறுக்காத மக்காவாசிகள் மதீனாவை நோக்கி பல முறை போர் தொடுத்து தோல்விகளை தழுவினர்.
இறுதியில் இருவருக்கும் இடையில் கிபி 628ஆம் ஆண்டில் ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது. அது ஹுதாயியா உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. உறவிலே கண்டு பாருங்க, உறவிலே கண்ட தெளிவே துறவு நமது மகரிஷி சொன்னார். நபிகளின் வழிபாட்டு முறைகள் பற்றி அறிந்து கொள்ள அவர் மனைவியரிடம் 3 பேர் வந்தனர். 3 பேரும் விளக்கம் தரப்பட்டது. இதை கேட்டபோது 3 பேரும் எங்களது இறை வழிபாடு குறைவாகவே உள்ளது என்று நினைத்து, ஒருவர் இனி இரவு நேரங்களில் உறங்க மாட்டேன், இரவு முழுவதும் இறை வழிபாட்டில் கழிக்கப் போகிறேன். 2ஆம் அவர் நான் இனி தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்றார். 3வது நபர் நான் இனி இல்வாழ்க்கையில் ஒதுங்கி இருக்க போகிறேன் என்றாருங்க. இந்த செய்தியை அறிந்தது நபிகளார் தனது தோழர்கள் அழைத்தார்கள். நான் இரவில் வழிபாடு செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், சில சமயங்கள் நோன்பு நோக்கிறேன், மற்ற நேரங்களில் நோன்பு நோக்காமலும் இருக்கிறேன். தொடர்ந்து இலைப்பாடுபாடும் உண்ணாவிரதமும் துறவும் மேற்கொள்ளும் இறைவழி அல்ல. குறிப்பிட்ட காலங்களில் அவற்றை மேற்கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது. 3 பேரும் ரஃப் அண்ட் டப்பா நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், குடும்ப வாழ்க்கையில இருக்க மாட்டேன்னு சொன்னதை இவர் கூப்பிட்டு இது எல்லாம் இருக்கணும், அந்தந்த நேரத்துல அதை செய்யுங்கன்னு அப்பயே சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக உங்களை விட அதிகமாக இறைவனை வணங்கக்கூடியவர் நான். இருப்பினும் இல்வாழ்க்கை தான் சிறப்பு உடையது என்று நபிகள் பெருமான் பாருங்க எவ்வளவு அற்புதமாக அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அற வாழ்க்கையினை பேண விரும்புவோரை பேண வைத்தேனும் அறநெறியில் தவறாது நின்று வாழ்பவரின் இல்வாழ்க்கையானது நோன்பிலிருந்து தவம் செய்பவரை விட சிறப்புடையது என்று அவரது வாக்குங்க. உழைப்பினால் உடலும் உள்ளமும் உலகமும் பயன்பெறும் உணர்வீராக நம்ம மகரிஷி. உடல் நலமும் வலிமையும் உடைய ஒருவன் அன்னலாரின் ஒரு நாள் பிச்சை கேட்டார். அவர் ஏறிட்டு பார்த்து, அன்னலார் உன் வீட்டில் ஏதாவது பொருள் உள்ளதா என்று அவனிடம் அன்னலார் கேட்டார். அவன் போர்வை ஒன்றும் பாத்திரம் ஒன்றும் உள்ளது என்று பதில் தந்தார். அவற்றை கொண்டு வரும் அன்னலார் சொன்னார்கள். விரைந்து சென்று தன்னிடம் இருந்த பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்தான். நபிகளார் அந்த பொருட்களை உடன் சுட்டியிருந்த தோழன் ஏலம் விட்டார்கள். ஏலத்தில் 2 திர்கம் நாணயங்கள் கிடைத்தன. ஒரு திர்கமுக்கு உணவுப் பொருள் வாங்கி சாப்பிடுமாறு மற்றொரு திர்கமுக்கு கோடாரி ஒன்று வாங்கி வருமாறு கூறினார்கள். அந்த கோடாரியை அன்னலாரை காம்பு போட்டு கொடுத்தார்கள். காட்டுக்கு சென்று விறகு வெட்டி வா, அவற்றை விற்று பிழைத்துக்கொள் என்று நபிகள் அவருக்கு நிரந்தரமான வாழ வழிகாட்டினார். பல நாட்கள் கழித்து அந்த இளைஞன் நபிகளிடம் வந்து, நபிகளே, தங்கள் அறிவுரையின்படி விறகு வெட்டி பிழைத்தேன், இப்போது நன்றாக இருக்கிறேன், இனி யாரிடமும் இந்த பிச்சை எடுக்க மாட்டேன் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். இதெல்லாம் இருக்குதுங்க. அப்ப இந்த தத்துவத்துல மிக என்னன்னா, உலகில் தலைமை இல்லாமல் எதுவும் இயங்குவதில்லை. குடும்பம், கல்விக்கூடம், நிறுவனம், நாடு என எதற்கும் ஒரு தலைமை உண்டு. உலகின் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு படைப்பாளன் உண்டு. கவிஞன் இல்லாமல் கவிதை இல்லை, கலைஞன் இல்லாமல் கலைகள் இல்லை. அழகை அள்ளித் தெளிக்கும் இயற்கையின் அற்புதங்கள் முடிவுற்ற விண்வெளி ஒழுக்கமான முறையில் மாறி மாறி வரும் இரவு பகல், சூரியன் சந்திரன் கோலங்களின் முறையான சுழற்சி, சரியாக மாறிவிடும் பருவநிலை, மனித உடலில் அற்புதமான படைப்பு, ஒவ்வொரு உறுப்புகளிடையே மற்றதன் இயக்கத்தில் ஒருங்கிணைப்பு, ஒத்துழைப்பு. இந்த நுட்பமான செயல்பாடுகள் நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த நுண்ணறிவு வாய்ந்த பிரபஞ்சம் தானாக தோன்றியது, மற்ற தற்செயலாக தோன்றியது என்ற வாதங்கள் உண்மையா? திட்டமிடாமல், தலைமை இல்லாமல் தானாக தற்செயலாக தோன்றியது எல்லாம் கண்டிப்பாக துல்லியமாக செயல்பட முடியாது. இந்த படைப்புகளுக்கு பின் ஒரு மாபெரும் கலைஞன் கண்டிப்பாக இருக்கின்றான். பிரபஞ்சத்தில் மாபெரும் கலைஞன் அவனைத்தான் இறைவன், கடவுள், தெய்வம் என்று அழைக்கிறோம். நமது இறைவன் ஒருவரே. அவன் அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடையோனாகிய அவரை தவிர வேறு இறைவன் இல்லை. அவரே சொல்லிட்டார் பாருங்க. இதுதான் அத்வைதம்ங்கிறது. இறைவனின் தன்மைகள். படைப்பாற்றல் மிக்க இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் மனிதனாக இருக்க முடியாது, அல்லது சூரியன் சந்திரன் போன்ற வேறு உயிரற்ற பொருளாகவே இருக்க முடியாது. படைப்புகள் அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்றன. ஒரு கட்டுப்பாட்டிற்கு கீழ் இயங்கும் ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை உருவாக்க முடியாது. எனவே படைப்புகளை விட்டுவிட்டு அது ஒரு வேறுபட்ட சுதந்திரமாக இயங்கும் மாபெரும் சக்தி கடவுளாக இருக்க முடியும். கூறுவீராக. நல்லா சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அவன் அல்லாஹ், ஏகன் அல்லாஹ், எவரிடமும் எத்தேவையும் இல்லாதவன், அனைவருக்கும் அவனிடத்தில் தேவையுடையவர்களே. அவன் யாருடைய சந்ததியும் இல்லை, மேலும் அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. திருக்குரான் 112:1-4. அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தூங்குவதும் இல்லை. இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருந்த இறை தூதர்கள் கூட இறைவனுடன் உரையாடி உள்ளரை தவிர
இறைவனை முழுமையாக பார்த்தவர்கள் யாரும் இல்லை. எனவே கண்டிப்பாக உருவமற்ற இறைவனை வழிபாடுமாறு அவர்கள் பணித்தார்கள். இதெல்லாம் சொல்ல சொல்ல நம்ம மகரிஷி எப்படி கருத்து சொல்லியிருக்காரு நீங்களே நல்லா பார்த்துக்கலாம். ஒரு நிறுவனத்திற்கும் அமைப்பிற்கும் நாட்டிற்கும் 2 தலைமை இருந்தால் நிர்வாகம் சீராக இயங்காது, குழப்பமே ஏற்படும். எனவே பிரபஞ்சத்திற்கு ஒரே தலைமைதான் இருக்க வேண்டும். எனவே இறைவன் ஒருவனே, அவனுடைய இறைமையில் எவருக்கும் எவ்வித பங்கும் இல்லை என்பதை திருக்குரான் அழுத்தமாக வலியுறுத்துகிறது. இறைவனுக்கு 99 திருநாமங்கள் உள்ளன. அவற்றை கொண்டு அவனை அழைக்கலாம். அப்பெயர்கள் இறைவனின் பண்புகளை குறித்தாகும். அர் ரகுமான் அப்படின்னா அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அல் மலிக் அரசன். அல் காலிக் படைப்பாளன். அஸ்ஸலாம் அமைதி தருபவன். அல் கஃபார் மன்னிப்பவன். அல் வாஹித் தனித்தவன். அர் ரசாக் உணவளிப்பவன். அல் அதல் நீதி மிக்கவன். இறைவனின் திருநாமங்கள் அதிகமாக பயன்படுத்துவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்ற நாமமே ஆகும். எந்த செயலை செய்து தொடங்கினாலும் இந்த நாமத்தை கூற வேண்டும். இறைவனின் கருணையில் பல வகையில் வெளிப்படுகின்றன. படைப்புகளில் சிறந்ததாக மனிதனை படைத்து பல்வகை ஆற்றல்களை வழங்கி வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாடுகளை வழங்கி வழிகாட்டுநர்களை வழங்கி அதன்படி வாழ்ந்து காட்டிய இறைத்தூதர்களை வழங்கியது அவனது கருணையின் வெளிப்பாடுகளே. இது கம்ப்ளீட்டா நபிகள் நாயகத்தினுடைய இதுங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மகரிஷி மனிதனை எப்படி எடுக்கிறாரு, இறைவனை எப்படி எடுக்கிறாரு. அப்ப இறைவனை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அது ஈடு இணையற்றது, கும்மிருட்டு ததும்பிக் கொண்டு இருக்கிறது, அதுல 4 தன்மைகள் உள்ளது, இதெல்லாம் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், முதல்ல நம்ம மகிழ்ச்சி எங்கிறதுல ஸ்டார்ட் பண்றது, முதல்ல மனிதன் உடல் நலத்தோடு இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், உடல் நலம். அடுத்தது மனநலத்தோடு இருக்கணும், என்ன செய்யணும், அதுக்கு ஒரு தகுதி. அடுத்தது இந்த சமுதாயத்தில் நான் வாழ்வதற்காக என்ன செய்யணும், அதற்கு ஒரு தகுதியை உருவாக்குறார். அந்த வகையில நமது மகிழ்ச்சி கொடுக்கிறார் கருவமைப்பு. ஒரு விதையை மாதிரியாக எடுத்து பார்த்தால் அதன் வேறு, செடி, மரம், பூ, காய், பழங்கள் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த விதையில் அறிவாக இருக்கிறது. மரத்தை ஒட்டிதான் விதைகள் இருக்கும். இந்த விதைகள் மூலம்தான் மரம், செடி, கொடிகளின் தன்மை இருக்கும். அதே போல் பெற்றோர்களின் உடல், மனம், எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் குழந்தைகள் உருவாக முடியும். ஆக குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் மனநிலைகள் அவர்களுடைய அறிவு நிலையில் உயர வேண்டுமானாலும் மிக முக்கியமாக பெற்றோர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு இல்லாமலும் மனநிலையும் கணவனும் மனைவியும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். ஆக குழந்தை, குடும்பம், உடல்நலம், மனநலம், நட்பு நலம் மேம்படும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு அற்புதமான ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாரு, கருமையத்துக்குள்ளார எடுத்திருக்கிறார். இப்ப அவரு மட்டும்தான் கருமையத்தை பத்தி பேசுறாரா அப்படிங்கிறது அந்த அந்த காலத்துல அந்த வார்த்தையில கிடையாது. அந்த காலத்துல இருக்கிற மகான்களா இதயம்னு எடுத்துக்கிட்டாங்க. ரைட். இப்ப இது கருவ அமைப்பு. இந்த அமைப்பு பிரகாரம் குழந்தை. அப்புறம் கருமையம் என்ன, உயிரினங்களில் உடல் முழுவதும் சுழன்றோடுகிற காந்த ஓட்டம் துல்லிய சமதள சிறுமை என்ற தத்துவப்படி உடலில் ஒரு மையத்தில் திணிவு பெறுகிறது. அந்த திணிவு பெற்ற காந்த மையம்தான் கருமையம். இது நமது உடலில் மூலாதாரத்தில் திணிவு பெறுகிறது. உடல் மையம், உயிர் மையம், அதாவது காந்த மையம், இந்த மூன்றும் தங்கும் இடம் கருமையம். உடலுக்கு மூலப்பொருள் வித்து, உயிருக்கு முக்கிய பொருள் விண்துகள்கள், மனதிற்கு மூலப்பொருள் ஜீவகாந்தம். இவைகள் மையம் கொண்டுள்ளது. இந்த கருமையம்தான் மனிதனின் செயலுக்கேற்ற விளைவுகளை தரும் ஒரு தெய்வீக நீதிமன்றம். இங்கு கோடிக்கணக்கான பதிவுகளை வைத்திருக்கிறது. இதுதான் ஆன்மா என்றும் உள்ளம் என்றும் நாம் சொல்லுகிறோம். வேதாத்திரி மகரிஷி கருமையம் தூய்மை பெறுவதற்கு உடல்நல பேண உடற்பயிற்சியும் உயிர் மேல் மனம் செலுத்தும் குண்டலினி தவமும் இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அருகுண சீரமைப்பும் அகத்தாய்வு பயிற்சிகளும் காயகல்ப பயிற்சியும் முழுமையடைவதற்காக நம்ம மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம மகான் என்ன சொல்றாரு, இப்ப இயேசுபிரான் மலை உபதேசம் சொன்னது, நபிகள் நாயகம் மக்களுக்கு உரைத்ததும் நம்ம மகான் சொல்றது பாருங்க. கருமையின் தூய்மை பெறணும்னா நீ என்ன செய்யணும், ஏற்கனவே பதிவுகளோட தான் நம்ம வந்திருக்கிறோம். தாய், தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் இவர்களை மதித்து வாழ வேண்டும்.
ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் இணைந்த அறநெறி வாழ்க்கையில் வாழ வேண்டும். மன ஓர்மைக்கும் அறிவு விளக்கத்துக்கும் ஏற்ற அகத்தவ பயிற்சியுடன் முறையாக செய்ய வேண்டும். ரத்தம், வெப்பம், காற்று, உயிர், ஜீவகாந்தம் ஆகிய ஓட்டங்கள் சரியாக இயங்க உடற்பயிற்சி தினந்தோறும் செய்ய வேண்டும். இறைநிலை உணர்ந்து அந்நிலையோடு அடிக்கடி ஒன்றி பழகுதல் வேண்டும். மனித முயற்சியால் உற்பத்தி செய்த பொருட்களையும் இயற்கை வளத்தையும் பிறர் உபயோகிக்கும் பொருட்களையும் சேதப்படுத்தாது அதை மதித்து நடக்க வேண்டும். நாம் பிறருக்கு ஒருவருக்கொருவர் உடலும் இயற்கை என்ற பேராற்றல் கட்டுப்பட்டிருக்கும் பெருமையை உணர்ந்து உடலுக்குள் அறிவாக விளங்குவது தெய்வத்தின் ஒளியே என்று மதித்து ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வர வேண்டும். நாடு, மதம், ஜாதி, மொழி இவற்றால் மனிதரை வேறுபடுத்தி காணாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் வாழுதல் வேண்டும். அனைத்து உயிர்களும் அன்பும் கருணையுமாக வாழ வேண்டும். கருவிலே துரிவுடையார் இளம் வயதிலேயே ஆண் பெண் இருவரும் காயகல்ப பயிற்சி எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு விந்துநாதத்தில் உள்ள கரைகளை அகற்றி வித்துநாதம் சுத்தப்படுத்தி உடற்பயிற்சி தியானம் அகத்தாய்வு செய்த பின் உறவு கொண்டு அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை உடல் நலம், மனநலம், அறிவு கூர்மையுடையதாக ஆன்மீகம் எண்ணெய் கொண்டதாக இருக்கும். இதுதான் நம்ம மகரிஷி கருவிலே திரு. இப்ப அவங்க 2 பிறப்பும் இப்படிதான் இருந்திருக்கு. அப்ப அவங்க சொல்றது வேற, மகரிஷி சொல்றது வேற கிடையாது. இப்ப எவ்வளவு எல்லா ஞானிகளும் கரெக்டா அதை சொல்லியிருக்கிறாங்க. சுத்த வெளி அசைவாக உள்ளது. பரம அணு ஆகாசம். ஆகாசம் என்ற ஒரு சக்தி பிரபஞ்சம் முழுவதிலும் நிரம்பி உள்ளது. அதனுடைய கூட்டுதான் காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக இருக்கிறது. இதைதான் பஞ்சபூதங்கள் நாம் என்று சொல்லிக்கொண்டு அழைக்கிறோம். ஆகாசம்தான் உணர்ச்சி நிலையாக இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் உணர்ந்தாக வேண்டும். இந்த குறைபாடுதான் மெய்ஞானத்திற்கு விஞ்ஞானத்திற்கு இடையில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு. காணாத மெய்பொருள் நிலைக்கும் காணும் உலகுக்கும் இடையே ஒரு முக்கிய பொருளாக உள்ளது விண் அல்லது ஆகாஷ். தன்முனைப்பிலிருந்து வந்த இந்த துகள்தான் தனது என்ற 2 தன்முனைப்பிலிருந்து வந்த இதை தனது என்ற 2 எண்ணெய் எழுச்சிகள் ஒரு விந்தையான தம்பதிகள். இதில் உருவாகின்ற 6 குழந்தைகள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பல்கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சகம். இத இப்படி வச்சுக்கிட்டு பஞ்சமா பாதகத்துல உளுந்து ஏந்திரிச்சு குளத்துல முழுகி ஏந்திரிக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறார். அப்ப நம்ம மகரிஷி ஒரு வேதாத்திரிய தத்துவத்தை ஒண்ணு கொடுக்குறாருங்க. அத பாருங்க. போரில்லா நல்லுலகம். இன்னைக்கு நாட்டுல நடக்கிறது அப்படியே போட்டோ பிடிச்ச மாதிரி சொல்றார். பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுக்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்வு கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இது நம்ம மகரிஷி கொடுக்கிறாருங்க. அப்ப இதெல்லாம் எல்லா ஞானிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிக அற்புதமான கருத்துக்களை தானும் குடும்பமும் சமுதாயமும் உலகமும் நன்றாக இருக்க வேண்டுமானால் முதலில் நான் உடற்பயிற்சி காயங்கள் தியானம் தற்சோதனை செய்து தன்னை சார்ந்தவங்களும் செய்வதற்கு ஆசிரியர் 2 பட்டம் வாங்கிட்டு வீட்டுல உட்கார்ந்தா பத்தாது. எல்லா இடத்திலும் தொண்டு செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதுல நம்ம ஆசிரியர்களை சில பேர் இங்க போறதா, அங்க போறதா, இப்படி போறதா, பஸ்ல போறதா, நடந்து போறதா, சைக்கிள்ல போறதான்னா, அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நாமக்கல்ல சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க 5-6 கிலோமீட்டர். அவரும் பின்னால உட்காந்து போயிருக்கிறார். இதையெல்லாம் நாமக்கல்ல சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவு ஞானம் பெற்றவரை இவரை செய்யும்போது நம்மள எந்த நிலைங்க. இதெல்லாம் நம்ம வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்காம நம்ம எல்லா இடத்துக்கும் கூப்பிட்ட இடத்துக்கு போய் நம்மளால இயன்ற உதவியை செய்து உலகம் முழுவதும் அருட்தந்தையினுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு நாம் இன்றிலிருந்து சபதம் எடுக்க வேண்டும். நாம் சபதம் எடுக்காவிட்டால் கண்டிப்பாக உலகம் பரிதாப நிலைக்கு தள்ளப்படும். நம்ம மட்டும் போதுமா? 800 கோடி மக்கள்ல நம்ம 1 லட்சம் பேர் போதுமா? தயவு செய்து அந்த கற்பனைக்கு போயிட வேண்டாம். சிறு துரும்புதான் பெரிய பிரச்சனையை கலப்பும். 1 அப்படின்னு ஆரம்பிச்சா 1 கோடி வரல இந்த 1 இல்லாம இருக்காது. ஆகவே மன தூய்மை பெற்று வின தூய்மை பெற்று பதிவுகளிலிருந்து வெளியேறி நாம் மகரிஷி வழியில் நட்போம் என்று அவருக்கு செய்யும் தொண்டாக நினைத்து இந்த வாய்ப்பளித்த யாழ் மண்டலத்திற்கும் இந்த இதை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்,
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக 3 ஞானிகளையும் எமக்கு எடுத்து தொகுத்து தந்தீர்கள். அன்பை வளர்த்து ஆன்மீக ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தத்தான் மகான்கள் தோன்றினார்கள் என்று கூறி, அன்னை மேரியினுடைய வயிற்றுவித்த இயேசுபிரான் உடல்நலம் குறைந்தவர்க்கு மருத்துவமும் பாவிகளுக்கு போதனையும் அவசியம் என்ற விளக்கிய விளக்கங்களை எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக தந்து, அன்பை வளர்த்து அவர் ஆன்மீக ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்கு எவ்வாறு செயல்பட்டார் என்ற சிறப்பான விளக்கங்களோடு, அடுத்து மக்களாகவும் பெண்கள் இழிவாகவும் கருதப்பட்ட நிலையில் உதித்தவர்தான் முகமது நபி அவர்கள். அவர் இல்வாழ்வு சிறப்பானது என்று ஏன் கூறினார் என்ற விளக்கங்களை தந்து, இறைவன் ஒருவனே, அவன் உருவமற்றவன் என்று நபிகள் கூறிய வாசகத்தினுடைய விளக்கத்தினை அழகாக தந்து, பற்பல விடயங்களையும் அதற்குள் உள்ளடக்கி நபிகள் நாயகத்தினுடைய கருத்துக்களை மிக அழகாக எடுத்துரைத்து, அடுத்து எங்கள் குறிபிரான் உடல்நலம் மனநலம் பேண எமக்கு எவ்வாறு பயிற்சிகளை எல்லாம் தந்திருக்கின்றார், எங்கள் குடும்ப நலத்தை பேணி சமுதாய நலத்தை பேணி நாங்கள் கருமைய தூய்மை பெற்று வாழுவதற்குரிய வழிவகைகளை எல்லாம் எவ்வாறு தந்திருக்கின்றார், அனைத்து உயிர்களும் அன்பும் கருணையும் பெற்று வாழ வேண்டும் என்று குருபிரான் கூறிய கருத்தை எல்லாம் ஐயா அவர்கள் தெள்ளத் தெளிவாக எடுத்து விளக்கி, எல்லா மகான்களும் கூறிய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றுதான் என்று அழகான விளக்கத்தோடு, ஆசிரியர்களுக்கு அறிவுரை கூறும் விதமாக ஆசிரியர்கள் எல்லாம் தொண்டினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும், உலகமெங்கும் வேதாத்திரியம் பரவ வேண்டும், அதற்கு நாம் எல்லாம் எம்மாலான தொண்டினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அரிய கருத்தினையும் தந்து சிறப்பானது ஒரு சிந்தனையை தந்த ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்கள், நீங்கள் ஐயாவிடம் உங்கள் மனதில் எழுகின்ற கருத்துக்களை கூறிக்கொள்ளலாம். பேர் இல்லாமல் ஒரு நம்பரோடைய ஒரு ஐயா வந்திருக்கிறீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நம்பரோட இருக்குதுங்க. மைக்க அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மைக்க அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க ஐயா. சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறோம். உங்களுடைய கருத்துக்கள் நல்லா இருந்தது. ஏசுபிரானையும் மகரிஷியும் கொஞ்சம் கலந்து பேசுனது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்தது. நல்லா இருந்துங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நாங்க திருப்பூர் பாண்டிய நகர். ஓகே, சரி சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்கறதா கேளுங்க. எல்லாத்துக்கும் மைக் அன்மியூட் பண்ணலாம். நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாங்க. மோகன சுந்தரம், சேலம், அன்மியூட் பண்ணுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க.